கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அந்த ஒரு வெற்றிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துனால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினாலே அந்த உயிர்த்தெழுதலுடைய பலன் என்ன என்று பார்க்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதனுடைய பலன் என்ன? ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்று சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தினும்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாய் இருக்கிறார். உயிர்த்தெழுதலில் என்ன வெளிப்படுகிறது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது பலமாக நிரூபிக்கப்படுகிறது. ரூபிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறது, நிரூபிக்கப்படுகிறது. இயேசுக்கு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் அவர் உண்மையான தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்படார். அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலே வெளிப்படுகிறார். அதுதான் முதல் தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று நிரூபிக்கப்படுது. இரண்டாவது காரியத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 17-18 வசனம். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதுக்காகவும் அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படார்கள், ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டார்கள். உட்பட்டிருக்கிறார். இப்ப உயிரோடு எழுந்ததுனால, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நம்மை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லை. இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுனாலே நம்மை ஆக்கினியில் இருந்து நம்மை காப்பாற்றி விட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம். அந்த ஆக்கினி, அந்த மரணம் என்ற அந்த ஆக்கினிக்குட்படுத்தப்படாதபடி நம்மை காப்பாற்றுகிறதுக்கு என்ன காரணம் என்றால் அவர் உயிரோடு எழுந்தார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் கோபாக்கினியிலிருந்து நம்மை நீங்களாக்கி நம்மை ரட்சித்திருக்கிறார். ஏதாவது விளங்குச்சா? மறுபடியும் ஒருத்தர் வாசிப்போம், நிறுத்தி வாசிப்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரக்கூடிய கோபாக்கினியில் இருந்து இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கிறவரும் அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிகிறார்களே. இப்ப உயிரோடு எழுந்தவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், மறுபடியும் வரப்போகிறார் என்பதை நிரூபிக்கிறார். நம்மை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காதபடி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார். அதை அப்படியே அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். இது எப்பாவது நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோமா? கொலைசர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2வது கோபாக்கனிலிருந்து நம்மை தப்புவிக்கிறதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார். 3வது
எல்லாவற்றிலும் முதலானவராய் இருக்கும்படி எல்லாவற்றிலும் முதல் பேரானவராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதல் பேரானவர். ஃபர்ஸ்ட் பர்சன். உயிரோடு எழுந்ததிலே மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததிலே அவர்தான் முக்கியமானவர். அப்போ ஒரு கேள்வி எழும்புதா உங்களுக்கு? மரித்தோரில் இருந்து பழைய ஏற்பாட்டுல யாரும் எந்திருக்கலையா? எழுந்திருந்திருக்கிறாங்க, உயிரோட வந்தாங்க, மரித்து போனாங்க. சாதாரணமா மரித்து போனாங்க. ஏன் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுல்ல, லாசரு உயிரோடு எழுந்தான்ல, அது இந்த உயிர்த்தெழு முதலாவது உயிர்த்தெழுதலே அது சேராது. ஒரு போர் வீரனை ஒரு கல்லறையிலே கொண்டு போடும் பொழுது, எலியாவின் கல்லறை என்று நினைக்கிறேன், அந்த எலியாவினுடைய கல்லறையிலே போட்டோன்னே அந்த போர் வீரன் உயிரோடு எழுந்துட்டான். உயிரோடு எழுந்து வரப்பட அவன் வாழ்ந்தான், மறுபடியும் மரித்தான். அது உயிர்த்தெழுதலே, முதலாவது உயிர்த்தெழுதலே பங்கு பெறாது. மரித்தவர்களே, மரித்து போனவர்களே முதலாவது பேரானவராக இயேசு கிறிஸ்து தான் நிற்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிர்த்தெழுதலை முதல் பேரானவராய் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு. அப்ப உயிரோடு எழுந்த பிற்பாடு என்ன நடக்கிறது? கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார். அவருடைய வருகையில, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில யார் எழுந்திருப்பார்கள் என்றால், முதலாவது இயேசு கிறிஸ்து எழுந்திருச்சாரு, இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20-21 வசனம். நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார் என்று சொல்லுகிறார். இப்ப மரித்தோரில் முதல் பலனானவர், உயிர்த்தெழுதலே அவர் முதல் பலனானவர், முதல் பேரானவர். நித்திரை அடைந்தவர்களில் அவர்தான் முதல் பேரானவர். அதனால இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனாலே இதை அவர் நிரூபித்து காட்டுகிறார். 4வது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14-17. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னா நித்திரை அடைந்தவர்களுக்கு நாம் முந்திக் கொள்ளுகிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள் இரண்டாம் வருகையில, இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை எப்பொழுது? எந்த இரண்டாம் வருகை? இரண்டாம் வருகையில 2 பகுதி இருக்கு. ஒன்று ரகசிய வருகை, 2வது பகிரங்க வருகை. இது ரகசிய வருகையை குறித்து சொல்லுது. இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே முதலாவது யார் எழுந்திருப்பார்கள்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு, மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து, பாவ மன்னிப்பை பெற்று, ரட்சிக்கப்பட்டு, ஞானஸ்நானம் எடுத்து, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று மரித்தவர்கள், அதான் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள். அவர்களும் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் யார்? நாமும் இதே பட்டியல தான் வரும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று, பாவ அறிக்கை செய்து, பாவ மன்னிப்பை பெற்று, ரட்சிப்பை பெற்று, ஞானஸ்நானம் எடுத்து, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரோடு இருக்கிற நம்மை என்ன செய்வாராமா? வசனம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்கள் மேலே மறுரூபமாக்கப்பட்டு அவருக்கு முன்பாக நாம் எடுத்துக் கொள்ளப்படும்.
இப்ப உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரணம் இருக்கிறதா? ரகசிய வருகிலே யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணம் வருகிறதா? மரணம் இல்லை. உயிரோடு இருக்கும் போதே மறுரூபமாக்கப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப யார் பாக்கியவான்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டாலும் பாக்கியவான்கள். அதாவது ரகசிய வருகையில பின்பு உயிரோடு இருக்கிற நம்ம மரணத்தை காணாதபடி நாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளும். நாமும் பாக்கியவதிகள் பாக்கியவான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் இந்த சாக்கியம் கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது நிமித்தமாக இந்த சாக்கியங்களை கொடுக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கிறோமா? இதை நாம் விசுவாசிப்போமானால் நாம் எதை குறித்து நாம் பயப்பட மாட்டோம், எதை குறித்து நாம் கலங்க மாட்டோம். 2 காரியம் நடக்கும். ஒன்று என்னுடைய மரணம், 2வது அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு போயிடும். இந்த 2ல ஏதாவது ஒரு சம்பவிக்கும். இந்த தைரியத்தில், இந்த விசுவாசத்துல உயிரோடு எழுந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள. நான் இப்பொழுது மரித்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறேன். முதலாவது நான் எழுந்திருப்பேன். இல்லை, நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால், நான் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய வருகை வரும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு வானத்திலே எடுத்துக் கொள்ளப்படும். அந்த ரகசிய வருகளை இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரமாட்டார். மத்திய ஆகாயத்திலே அவர் நிற்பார். அப்பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். அப்ப நம்ம சாக்கியம் பெற்றவங்க தானே, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை வீணாக இருக்கும். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பும்படியாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது பாயிண்ட், அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். ஆதாமுக்குள்ளாக எல்லாரும் மரிக்கிறது, இது இயற்கையா நடக்கக்கூடிய காரியம். மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படி ஆதாம் மூலம் மரணம் வந்ததோ உலகத்திலே, அதே போல இயேசு கிறிஸ்துவின் மூலம் உயிர்த்தெழுதல் வருகிறது. எல்லாரையும் உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்தார். அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இப்ப உயிர்த்தெழுதலை என்ன தோணுகிறது என்றால், உயிர்த்தெழுதலை கொண்டாடினவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்களா? இந்த வசனத்துல எவ்வளவு தெளிவா போட்டுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்று சொல்லு. பரிசுத்த ஆவி இந்த காலங்களை எல்லாம் இல்ல. பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாசனை பேசுகிறது எல்லாம் அதெல்லாம் ஏமாற்று வேலைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வசனத்துல என்ன பதில் சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவி எனக்குள்ளாக வாசமாயிருந்தால் என்னை உயிரோடு எழுப்பும். இந்த விசுவாசம் உண்டா? அப்ப பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாமல் நான் உயிரோடு எழுந்திருக்க முடியுமா? பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் உயிரோடு எழுந்திருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவையே எந்த ஆவி அவர் இந்த உலகத்திலே பிறக்க வைத்ததோ, எந்த ஆவி இந்த உலகத்திலே அவர் இரட்சகர் மேசியா என்று நிரூபித்து காட்டினாரோ, அந்த ஆவியை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்த பிற்பாடு, மரித்த பிற்பாடு, அந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவிதான் நாம் மரித்தாலும் நம்மை உயிரோடு எழுப்பப்படும். அதுலையா விசுவாசிக்கிறீங்களா? ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம்
5வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லும். அப்ப ஜலத்தினாலும் பிறந்துகிறது ஞானஸ்நானம், ஆவியினால பிறகுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருந்தா தான் இந்த ஆவிதான் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தது. எதற்காக உயிரோடு எழுப்பினா? எழுந்தார் நம்மையும் அவர் உயிரோடு எழுப்பும்படியாக அந்த ஆவி நம்மளையும் உயிரோடு எழுப்புகிறது. இயேசு கிறிஸ்துவினாலே, ஆதாம் ஏவாள்னாலே மரணம் வந்தது. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே அந்த மரணத்திலிருந்து நம்மை உயிரோடு எழுப்பினார். ஏனென்றால் அவர்தான் முதல் பேரானவர். அவர் நம்மையும், அந்த ஆவியை நம்மை பெற்றிருக்கிற, நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி என்ன செய்யுது? நம்மை உயிரோடு எழுப்புது. இந்த வசனத்தை எல்லாம் கோட் பண்ணவே மாட்டாங்க. பரிசுத்த ஆவி இல்லை, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அந்த காலத்துல முடிந்து விட்டது என்று சாக்கு சொல்லி கொண்டு மக்களை ஏமாற்றி அவர்களை வஞ்சிக்கிற காரியம் அல்ல இவைகள் எல்லாம். வசனம் தெளிவாக சொல்லுகிறேன். நான் வசனம் இல்லாமல் எதையுமே பேச மாட்டேன். வசன ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன். அப்படியானால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் உயிரோடு கூட இருக்கும் பொழுதே அதே ஆவி என்ன செய்கிறது? என்னை மறுரூபமாக்கி கொண்டு போய் விடுகிறது. நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கை புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். மறுரூபமாகி என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய எல்லா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே மாறி மாறி ஆயத்தமா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி எனக்குள்ளாக இருக்கிறதுனாலே இது எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. கடைசியில என்னையும் உயிரோடு எழுப்புவார். ஆதாமுக்குள்ளாக இருந்து மரணம் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலம் உயிர்த்தெழுதல் வருகிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அவ எவ்வளவு சாக்கியம் பெற்றவங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்குதை நீக்குதலாயிரம் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது, நம்மை ரட்சிக்கிறது என்று பார்க்கிறோம். ரட்சிப்பிலே 3 காரியம் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். 1, ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் என்றுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. எப்பொழுது எந்த ரட்சிப்புக்குள்ளாக இந்த ஞானஸ்நானம் நடக்கிறது என்றால் கடைசியிலே வரக்கூடிய பரிபூர்ணமான அந்த நித்திய ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது. உயிர்த்தெழுதலே நம்மை ரட்சிக்கிறது. நாம் உயிர்த்தெழாவிட்டால் நித்திய ரட்சிப்புக்குள்ளாக போக முடியுமா? போகவே முடியாது. இயேசு கிறிஸ்து ரட்சகர் நமக்கு அவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை அவர் இயேசு கிறிஸ்து மூலம் கொடுத்தார். அந்த 1வது ரட்சிப்பு. 2வது ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. அந்த ரட்சிப்பை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எப்படி? ரட்சிக்கப்பட்டேன் இயேசு கிறிஸ்து மூலம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் எதன் அடிப்படையில, எதிலிருந்து காப்பாற்றப்படுகிறேன்? 2வது ரட்சிப்பு, நான் தான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். முதல் இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றி விட்டார். 2வது நான் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எதிலிருந்து? பாவத்தின் சுவாபத்திலிருந்து, பாவத்தினுடைய சூழ்நிலையிலிருந்து, அந்த பாவத்திலே நான் விழுந்து போகாதபடி என்னை நான் காப்பாற்றிக் கொண்டே போக வேண்டும். அது ப்ராசஸிங் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தினமும் நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நேரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால்தான் ரட்சிக்கப்பட முடியும். அந்த ரட்சிப்பை குறித்துதான் பேதுரு எழுதுகிறார். அந்த உயிர்த்தெழுதலே நம்மை ரட்சிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் அவர் கொடுத்த ரட்சிப்பு ஒன்றுமில்லாமல் போய் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 6வது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால என்ன பலன்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார்,
அவரே இயேசு தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் யார்? எந்த இயேசு கிறிஸ்து? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே. யாருக்காக? கேள்வி இருக்குதுல்ல. அவர் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறவங்களா அல்லது உயிர்த்தெழுதலை குறித்து ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறவங்க? அப்பா சொல்றேன், இயேசுக்கு உயிர்த்தெழுதலை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறவங்க, அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டு சுவாசிக்கிறீங்களா? அவங்க எந்த விதத்திலும் என்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு என்னுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவங்க அந்த ரட்சிப்பை இழந்தவாகாதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. முடிவறி இந்த நிலைத்திருக்க கிருபை தாரும் ஐயா. என்னென்னலாம் விண்ணப்பம் தேவனிடத்திலே பண்ண வேண்டுமோ அங்க இருந்து வலது பாரசத்திலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற அவர் யார் என்றால் அவர்தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. வசனம் தெரியும், ஆனா வசனத்தினுடைய விளக்கம் தெரியாது. நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் யாருக்காக வேணும் இல்ல? இயேசுக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே பிதாவினிடத்துல வேண்டிக் கொண்டார். ஆண்டவரை நீர் கொடுத்த ஜனங்களும் சீசர்களும் அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ள, என்னால வந்தவங்க அல்ல, நீர் கொடுத்தவங்க அவங்களுக்காக வேண்டிக் கொள்ள, நீர் கொடுத்த சீசர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்காக வேண்டிக் கொள்ள, என்னுடைய ஊழியத்தை செய்கிறார்களே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள. அவர்கள் நம்மிலே ஒன்றாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். நம்மிலே நாம் எப்படி அன்பை வெளிப்படுத்தணுமோ அவர்களுக்கு அந்த அன்பை இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படுத்த வேண்டும். இவர்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள் என்பதை பார்த்து உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக அன்பு அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த அன்பை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்தாரும் சேர்ந்து வர வேண்டும். அதுக்காக உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் வேண்டிக் கொண்டார். அதே விண்ணப்பத்தை பிதாவினிடத்திலே வலது பாரசத்திலிருந்து நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவரும் அவரே. அவர் உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா. 26வது வசனத்திலே ஒரு வேண்டுதல் செய்கிறார். அதையே ஞாபகப்படுத்துது. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களையும் நமக்கு உதவி செய்யறார். பலவீனம் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, எங்க இருந்து உதவி வரும்? யார் அது உதவி செய்கிறார்? ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நம்ம உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த உதவியை நாம தேடுறதில்லை, நாடுறதில்லை. பலவீனம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது அதிகமாக பலவீனத்தை கொண்டு வந்து விடும். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னவென்று அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் அவர் இருக்கும் பொழுதே அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறதை குறித்து சொல்லுகிறார். அவர் உயிர்த்தெழுதல் பிற்பாடும் அவர் பிதாவினுடைய வலது பாசத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற நமக்காக என்ன வேண்டுதல் செய்கிறார்? யார் வேண்டுதல் செய்கிறார்? இந்த வசனம், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த விஷயத்துக்கு எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு தெரியாது இருக்கிறோம். மாமிசத்திலே அப்படி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், சுயத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தெரிந்தோ தெரியாதையோ நமக்கு விரோதமா இருக்கிற ஜனங்கள், எதிராக இருக்கிற ஜனங்கள், நம்ம எதிர்க்கிற ஜனங்களுக்காக தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவரை நீரே பார்த்து கொள்ளும், நீரே நீதியுள்ள நியாயாதிபதி. அப்படித்தான் ஜெபம் பண்ண முடிய, அவர்களுக்கு இப்படித்தான் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை என்றார். ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக ஜெபித்தார். உயிரோடு இருக்கிற நமக்காக, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்தார். அவர் இப்பொழுது ஆவியா இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர் உயிரோடு எழுந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரோமர் கழுத நிருபத்துல 14ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், இது 6வது பாயிண்ட். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு
மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்ப எதுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார், உயிரோடு எழுந்தார்? எதை நிரூபிக்க? வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவரே ஜீவன் உள்ளோருக்கும் ஜீவன் உள்ளோருக்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறதுக்காக மரித்தும் எழுந்தும் இருக்கிறார், பிழைத்தும் இருக்கிறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார்ல, இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கிறார் என்றால் உயிரோடு இருக்கிற நமக்கு அவர் ஆண்டவராக இருக்கும்படியாக, கர்த்தராக இருக்கும்படியாக, உயிர்த்தெழுதலின் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கும்படியாக அவர் உயிரோடு எழுந்து சுவாசிக்கிறீங்களா? அவர் மரித்தோருக்கல்ல தெய்வம், உயிருள்ளோருக்கு தேவன். ஏனென்றால் நம்மையும் அந்த உயிர்த்தெழுதலை பங்கு பெறும்படியாக இயேசு கிறிஸ்து என்றும் அவர் உயிரோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். உயிரோடு எழுந்த தெய்வத்தை, அதனால என்ன பலன் என்பதை நமக்குத்தான் அந்த சாக்கியம் கிடைத்திருக்கு. ஆராதனைக்கு வராதவங்களுக்கு இந்த சாக்கியம் கிடைக்கல. அவங்க எங்க போனாலும் இதை தேட முடியாது. தேவன் கிருபையாக இப்பேற்பட்ட ரகசியமான ஆழமான சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்றால் நாம் சாக்கியம் பெற்றவங்க, கிருபை பெற்றவங்களை என்னை மறக்கக்கூடாது. நாம் அந்த உயிர்த்தெழுதலை பங்கு பெறும் என்ற விசுவாசத்திலே முடிவு வரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு வரியந்தம் ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறவரை மட்டும்தான் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும், ரட்சிக்கப்பட முடியும், காப்பாற்றப்பட முடியும், நித்தியத்துக்குள்ளாக போகும். கடைசியாக ஒரு காரியத்தை பார். வெளித்தனை 8வது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். அப்ப யாரு முதலாவது உயிர்த்தெழுதலை பங்கு பெறுகிறவங்க? கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள். பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர்களாக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார். இப்ப எதுக்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்றால், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்களுக்கு மறுபடியும் வரக்கூடிய மரணம் வராது. உயிரோடு இருக்கிற நமக்கும் மரணம் வராது. நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் என்ன பாக்கியத்தை பெறுவோம்? 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தோம். அவர் தனியா ஆட்சி செய்ய மாட்டார். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையிலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் அவரோட எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு போன பிற்பாடு ஒரு காலம் அங்கே தங்கி இருக்க வேண்டும். அந்த காலம் முடிந்த உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்களும் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வந்து 1000 வருட அரசாட்சி செய்யப்போம். இல்லையா? அப்ப நாம் சலாக்கியம் பெற்றவங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? நாம் அற்பமாக இந்த உலகத்திலே தெரியலாம். ஆனா அவருடைய உயிர்த்தெழுதலை நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க? வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கு, அதுக்கு நேரம். நாங்கள் ஆளுகை செய்வோம் என்று. அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வருவார், நாமும் அவரோட கூட வருவோம். நாம் அனைவருமாக இந்த உலகத்தை ஆட்சி செய்வோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் இந்த சாக்கியம் கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிட ஆவி நமக்குள்ளாக இல்லாது இருக்கும் என்றால் 1000 வருட அரசாட்சி செய்ய முடியுமா? இப்பொழுது கேள்வி எழுப்புகிறது. பரிசுத்தாவி என்பது பித்தலாட்டம், அது உண்மை இல்லை, அது உளறல் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறவங்க, பரிசுத்தாவி ஆதி காலத்திலே அப்போஸ்தல காலத்திலே, அந்த அப்போஸ்தல காலத்திலே மட்டும்தான் அது இருந்தது, அதுக்கு பின்னாடி இல்லை என்று சொல்லுகிறவங்க இந்த உலகத்திலே வந்து ஆட்சி செய்ய முடியுமா? அல்லது உயிரோடு இருக்கும் போது மறுரூபமாக்கப்பட்டு போக முடியுமா? மறுரூபப்படுத்துகிறதே நீங்களும் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை
மறுரூபமாக்கி நம்மை மாற்றி 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 தகுதிப்படுத்தி பரிசுத்த ஆவியினாலேயே மறுரூபமாக்கப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்னொன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திரியேக தேவன். திரியேகம் என்ற வார்த்தை இந்த வேதத்துல இல்லை. ஆனால் திருத்தவ தெய்வமாகியவர் 3 விதத்திலே செயல்பட்டிருக்கிறார். அந்த திருத்தவத்தினுடைய தன்மை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தது. பிதாவுக்குள்ளாக இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது, பரிசுத்த ஆவிக்குள்ளாகவும் இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் 3 விதத்திலே அவர் செயல்படுகிறார். திருத்தவத்தை மறுதலிக்கிறவர்களும் இந்த சாக்கியம் கிடைக்கவே கிடையாது. நாங்கள் பூமியிலே அரசாட்சி செய்வோம், ஆளுகை செய்வோம். 1000 வருட அரசாட்சியிலே நாம் ஆளுகை செய்வோம். அதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்தார். இதை விசுவாசிக்கலாம் மட்டும்தான் இந்த சாக்கியம் வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கும். இதிலிருந்து மாறு கருத்து வருகிறதுக்கு எந்த விதத்திலும் சான்ஸே கிடையாது, தருணமே கிடையாது. குறுக்கு வழியிலே போகவே முடியாது. நாம் மத்தேயிலே வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால், அப்படி என்றால் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், எல்லாம் சொன்னாங்கல்ல. இயேசுக்கு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? உங்களை அறியேன், உங்களை தெரியாது, யாருன்னே தெரியாது. அப்பவே இயேசுக்கு தான் அந்த காரியத்தை சொல்லுகிறார் என்றார். நீங்க வாழ்ந்து முடிச்ச விறப்பாட்ட நீங்க போனீங்கன்னா அவரு அடையாளம் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாரா? அறியேன் என்றுவா. அவர் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்துல இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், சான்ஸ்களை கொடுத்திருக்கிறார், தருணங்களை கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறோம். நாம் உயிரோடு எழுந்திருந்து இங்கே வந்து ஆளுகை செய்ய போகிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக ஆத்மம் ஒன்றும் ரட்சிக்காமல் வேறும் கையனாக வெட்கத்தோடு ஆண்டவா, வெறும் கையனாக உம்மை கண்டுகொள்ளலாகுமா அப்படின்னு பக்தன் அந்த காலத்திலேயே பாடி வைத்திருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வரும் பொழுது கையை வீசிட்டு வரக்கூடாதையா. அப்ப என்னத்தை கொண்டு போக வேண்டும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு போக வேண்டும். அதுதான் எதிர்பார்ப்பு. சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, ஊழியக்காரர் இத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க என்னுடைய கூட்டத்தை, இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன், கணக்கு வச்சிருப்பான். நான் எதுவுமே வைக்கல. கணக்கு வைக்கிறவர் அவருங்க. நம்மை குறித்து கணக்கு வைத்திருக்கிறார் அவர். யார் மூலம் ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். யார் காரணமா இருந்தா? ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. யாரு உந்துகோலாக, யாரு காரணமா இருந்தாங்க? அவங்க மட்டும் சொல்லி நான் இங்க வந்திருக்க முடியாது. நினைத்து பாருங்க, யாராவது ஒரு இனிஷியேட் பண்ணி இருக்கணும். அவர்கள் மூலம்தான் நான் இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் நான் வாழ்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது பண்டிகை கொண்டாடுகிறதுக்கு அல்ல. அவருடைய உயிர்த்தெழுதலை பங்கு பெற்று அவருடைய வருகையிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே நித்திய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். கர்த்தர் வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அன்பழக தாவே உடைய உயிர்த்தெழுதல் நன்மைகளை நாங்கள் பார்த்தோம். இவ்வளவு பெரியான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி. இந்த சத்தியத்தை அறிந்த நாங்கள் வெறும் கையாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்காம ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க நீ கிருபைதான். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், ஞான வரங்களை கொடுத்திருக்கிறேன். இவைகளை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாவே ஆத்துமாக்களை உம்மண்டை கொண்டு வந்து சேர்த்த நீர் கிருபை தர முடியாது. தொடர்ந்து நீர் வழி நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.